ஒண்ணு போதும் சூப்பரான பவுல தீப்பா அதெல்லாம் அங்க போக காலியா எடுத்துடா இதெல்லாம் ஒரு டைமிங் இல்லை வேலை நிறைய இருக்கு அப்படிதான் நம்ம வயல் தான் வந்துச்சு விஐபி மாத்திரம் வராது அப்படின்னு அந்த விஐபி ஒரு நாளைக்கு இது லைன்ல தான் வந்து நிக்கிறேன்னு தெரியாது தலைக்கு இல்லையா அதுக்கு 200 கேட்கறாங்க நிறைய பேர் கூட இருக்காது அது மொத்தம் இடம் அநியாயமாகுது நிறைய பேர் கூட இருக்காது போயிட்டாங்க நடப்புனா ஒரே வழி அப்படிதான் வேணுமா ஆமாண்ணா யார் வந்தா 500 ஆகும் சொல்லிட்டு மீன் கேட்டார் போயிட்டா மறைச்சிக்கிட்டா ஓகே வலிக்கு சேப்பியாது நீ தான் ஆளுக்கு நான் ஆளுக்கு கிடையாது நீ வரும்போதே கழுவ என்ன இருக்குதுப்பீங்க என்னக்குதுங்க முதல்ல அவசரப்படாது நம்ம தான் பேசணும் யாரை பார்த்து இங்க வந்து அழுக்கு இருக்குன்ற கட்டில அழுக்கு தான் இருக்கா உங்களுக்கு தான் அங்க வந்துக்குது ஏன் அழுக்கு இருக்குதாங்க நீ ஊமின் தானே என்ன சொல்லல நீ என் கட்டையில தான் சொல்றேன் தெரியுது நீ ஊமின் தான் வெட்டி நிக்கிறேன் நானு உன் மீனை வெட்டி முட்டு வந்தா அந்த அழுக்கு நல்லா ஆகும் தூக்கிறேன் பரவாயில்ல அப்படியே நான் தூக்கி இப்போ சொல்லிக்க மாட்டா அதுவே கேட்க மாட்டீங்க ஊருமே தெரியல சாவு போகும் அவருனா இப்ப என்ன ஆகுறாரு அங்க போன அங்க கடமா பால் காட்டு குடிச்சு தெரியலையா யார்கிட்ட கொடுத்துடாம வருகிறதுக்கா கொடுக்குறா அவர் அது மட்டும் போட்டுதான் பரவாயில்ல அவர் கவர் பிடிங்க மனசுல அவனை இப்படிங்களா டப்புன்னு சொல்லிட்டீங்க நான் டப்புன்னு முடிச்சிருவேன் அதான் உங்களுக்கு கேட்டேன் என்னாச்சு ரொம்ப ஸ்பீடா வெளியே போகணுமோ அந்த டைம் ஆயிடுச்சு நீங்க போடலாம் நீங்க சொல்ற டைம் தான் வரும் 9 மணி இந்த ஏரியா விட்டு கிளீன் பண்றதே உங்களுக்கு தேங்கடை போறேன் இப்போ யூடியூப்ல பாக்குறாங்க அவங்க எங்க ஸ்டைல் எல்லாம்
எல்லாமே வந்துருமா இருப்பா நைட்டி இன்னும் ஒரு மாதம் ஆகும் எல்லாத்துக்கும் டைமிங் ஓ இதில் வருமானம் சாமி சாமி நம்ம ஆமாம் சார் சாமி அப்படியே அங்கே போயிடுங்க இங்கே போய் என்ன நடக்குதோ அப்படியே அங்கே நடத்துவீங்க அங்கே 10 பேர் இருக்காங்க ஆமாம் சாமி 10 பேர்கிட்ட ஒரு கோழி தொலைச்சு தான் கஷ்டப்படுறீங்களா இல்லை நான் கொடுத்து அங்கே கொடுத்து வந்தேன் கொஞ்சம் ஒரு சுத்தி போடுறேன் பெருசா போட்டு அதுதான் இதுல இருந்து ஒரு சைடா வருது இல்லையா அவங்க போன் நம்பர் கேட்டதுல இருந்து இப்போ அவங்க போன் சொன்னதுல இருந்து சொந்தா தெரியும் பாருங்க ஆமா படிங்க சைஸ் பெருசா கேச்சு நம்ம போட்டது ஏற்கனவே போட்டது நார்மல் பீஸ் கொஞ்சம் பெருசா அதனால மனுஷன் வந்து மணி 10:50 ஒரு கோட்டருக்கு ஒரு கட்டிங் கேட்டா 70 ரூபா கொடுங்கண்ணா சாரி வெயிட் பண்ணுங்க 70 ரூபா கொடுங்கண்ணா ஏன் பண்ண 70 ரூபா கொடுக்கல உன்னை போடுங்க தூங்கி வயது வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்டா எனக்கு 100 ரூபா கிடையாது எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு போக முன்னாடி 10 ஆயிடுச்சு 70 ரூபாய் என்னாச்சு 100 ரூபாய் ஆகி போச்சா கட்டிங்க்கு போனா டைம் ஆகி போச்சு போயிட்டு வந்துல கட்டிங் தரமாட்டாங்க என்கிட்ட 30 ரூபா இருக்குது இன்னும் 7 ரூபா கொடுங்கண்ணா எதிர்பார்க்க சொல்லிட்டு மாதிரி எதுவும் போயிட்டேன் ஏடி 30 ரூபா இருக்குது இன்னும் ஒரு 7 ரூபா கொடுத்தியா ஆக்சுவலி எங்க மச்சான் கமல் ஊத்துக்கிறான் தெரியுமா போன அவன் ஊத்துக்கிறான் இப்போ என்ன பண்ணணும் உடம்பு தாங்காது அவன் இப்போ அவனுக்கு ட்ரிப்ஸி ஏற்றணும் ஓ அவன் எப்படி தான் இருந்தாலும் நமக்கு தம்பி முறையாகுது ஆனால் நம்ம எதுக்கு வந்தோன்ற தெரிஞ்சிக்க முதல்ல அதனால் போய் எதுக்கு வந்தோம் நீ என்ன பண்ணுறன்றது தெரிஞ்சுக்கணும் நம்ம படத்தை தான் 10 பேர் பார்ப்பாங்க நம்ம வீட்டில் பக்கத்தில் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு மனைவி குழந்தைங்க குட்டிலாம் வச்சுக்கலாம் நீ எல்லாத்தையும் ஊரில் விட்டு வந்திருக்க உனக்கு யார் பார்ப்பாங்க ஃபிக்ஸ் வந்துருக்கு இடையில ஃபிக்ஸ் வந்திருக்கு அவனுக்கு ஃபிக்ஸ் வந்ததே எனக்கு தெரியாது எனக்கு யாருமே இல்லை ஏதாவது ஒரு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் தண்ணி வீடு அவனுக்கு 1.5 லட்ச ரூபா லீஸ் வச்சுருக்கிறான் அவனுக்காக எடுத்து வைக்கல எங்கள் அப்பா தனியாக தான் சொல்லிட்டு எங்கள் அப்பா அவனோட இருந்தாங்க அப்பா இருந்த உடனே இப்போ அவன் வண்டி தான் இருக்கிறான் அதனால ஈழ்த்து மூட்டி மொத்தம் 1.5 லட்சம் வாங்கி பாயிண்டில் போட்டீங்க அது மாவுது